இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் நேற்று இயேசு எப்படி பிறந்தார், எங்கு பிறந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம எதற்காக பிறந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். சரிங்களா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அதாவது பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன இருக்கும்? உலகத்தில் இரட்சகர் இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம். அதுலேயும் நம்ம பார்க்கணும் என்னென்னா, குறிப்பாக இரட்சகர் அப்படின்ற வார்த்தை. இன்றைக்கி நம்ம பார்க்குற வார்த்தையில் பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதாவது பாவிகளாக இருக்கிற நம்மை அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாரு, வந்திருக்கிறார். சரிங்களா? இப்போ அவர் இரட்சகர், கடவுள் இயேசு இரட்சகர் என்பதை நம்ம பார்த்தோம். நாம் பாவி என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். நாம் எப்படி பாவியாக்கப்பட்டோம், நாம் எப்படி பாவிகள் ஆனோம் அப்படின்றத நம்ம வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.